இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் வீடியோ. இந்த வீடியோவில் வர விஷயங்கள் எல்லாமே அந்த பாம்பை பிடிச்சிட்டு ஒரு 45 மினிட்ஸ் பேசினார்னு சொன்னேன் இல்லையா, அந்த விஷயங்கள் தான். நிறைய விஷயம் சொன்னார், எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவர் சொன்ன விஷயங்களில் அப்படியான ஆச்சரியமாக கேட்கக்கூடிய 2-3 விஷயங்கள்லாம் இருந்துச்சு. எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ண முடியல, பட் முடிஞ்ச அளவுக்கு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ரெக்கார்ட் பண்ண முடியாத விஷயங்களை இந்த வீடியோட எண்டிங்கில் நானே சொல்கிறேன். இந்த வீடியோ எடுத்ததுக்கப்புறம் அவர் பேசின விஷயங்கள் எல்லாத்தையும் நான் யூடியூப்பில் போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு தான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை எண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும். கண்டிப்பாக பாருங்கள். பாம்பு வந்து அடிக்கல பாத்துங்க சரிங்களா. ஒரு குட்டி பாம்பு அடிச்சிங்கன்னா யாரோ ஒரு வீடியோவா போட்டோ எடுத்து ஃபேஸ்புக் யூடியூப்ல போட்டாங்கன்னா பாவஸ்கார் வந்து ஒரு 1/2 நாள் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. 1 வருஷம் தண்டனை, 3 லட்சம் வந்து 6 லட்சம் இல்லை அபராதம் வந்து சரிங்களா. அதனால வந்து பாம்பு, நாய், காக்கா, குருவி யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது மேடம் பார்த்துங்க சரிங்களா. ரெண்டாவது வந்துட்டு இப்போ வந்து சீசன் இனப்பெருக்க டைம். இந்த மாதம் ஒரு 20 மேலே ஸ்டார்ட் ஆகுது. போன மாதம்லாம் இந்த சாரப்பாம்பு, கண்ணாடி கட்டுவீரியெல்லாம் குட்டி வெளியில் வந்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 1ஆம் தேதியிலேருந்து ஒரு 3 மாதம் இந்த நாகப்பாம்பு இனப்பெருக்க டைம், குட்டி போடுற சீசன். ஒரு 3 மாதம் கொஞ்சம் டிஸ்டர்ப் இருக்கும் சரிங்களா. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நம்ம வீட்டுக்குள்ள கொஞ்சம் வரோம். ஏன்னா இப்போ வெயில் காலம் ஜாஸ்தி, கொஞ்சம் ஓப்பனிங் பேஸில் இருக்கிற புல்லு புண்டெல்லாம் காஞ்சி போகுது. அதனால் வீட்டுக்குன்னா கம்பல்சரி கொஞ்சம் தண்ணி தேடி வரும் சரிங்களா. 3வது பார்த்தீங்கன்னா அது வாழ்ற இடத்துல நம்ம இருக்கிற காடுகுட்டி எல்லாத்தையும் அழிச்சிட்டு வீடும் கட்டிகிட்டே இருக்கோம். பாம்பு வரக்கூடாது, நாய் வரக்கூடாதுனீங்கன்னா எல்லாத்தையும் நம்ம லைஃப்பில் சந்திச்சு தான் ஆகணும் பார்த்துங்களா. ரெண்டாவது வந்து பாம்பாக ஓடி வந்து நம்மளை கடிக்காது, நம்ம அது ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணதான் சரிங்களா. அப்படி மீறி டைமிங் நாய் இங்கே வந்திருக்கிற இந்த பாம்பு எனக்கு கடிச்சா அவனால ஒன்றும் செய்ய முடியாது. டைமிங் தலையெழுத்து அது கடிவாங்கினது யாரும் மாற்ற கடிச்சே தீரும். அப்படி மீறி கடிச்சாச்சு போனீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 1/2 hour டைம் இருக்குது. எந்த பாம்பு கடிச்சாலும் ஒரு 1/2 hour டைம் இருக்குது. இந்த 1/2 hourல வந்துட்டு நீங்கள் வீட்டில் ஜென்ஸ் இல்லை, அவர் ஃபோன் போட்டு வர வைக்கிறதா, அவர் வர வெயிட் பண்ணுறதா, அடுத்து ஆம்புலன்ஸ் கால் பண்ணுறதா, இதெல்லாம் பண்ணக்கூடாது. டைமுக்கு போக முடியாது. பக்கத்து வீட்டில் அந்த வீட்டில் இந்த வீட்டில் யாரும் ஒரு ஜென்ஸ் இருந்தால் கூப்பிட்டுங்க. நேராக வண்டிவாடு சொல்லி மொபைல் எடுத்துங்க, ஜிஹெச் போங்க, எமர்ஜென்சி வரல, நீட்டாக ட்ரீட்மெண்ட் இருக்குது. 24 hours அங்கே போனீங்கன்னா 1/2 hour போய் ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா காப்பாற்றிக்கலாம். நீங்கள் அந்த இடத்துல கவர் போட்டு கட்டுறது, கத்தி ரத்தம் இதெல்லாம் பண்ணக்கூடாது. கடிச்சக்கில் கிளம்பிடலாம் சரிங்களா. அப்படியே நீங்கள் ஜென்ஸ் கூட போகிறதுக்கு கஷ்டமாக இருந்தால் எல்லா லேடிஸ் கூட்டி ஓட்டுறாங்க. என்ன லேடிஸ் என்னன்னா கொஞ்சம் சேஃப்டியாக கொண்டு போய் சேர்த்துவாங்களான்னு சொல்ல முடியாது. ஜென்ஸ் ஆனால் சேஃப்டியாக கொண்டு போய் சேர்த்துவாங்க சரிங்களா. இல்லை ஒரு 3-4 லட்சம் செலவு பண்ணுறாங்கன்னா தனியார் ஹாஸ்பிட்டலில் நிறைய இருக்குது ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம். இப்போ பாம்பு கடிச்ச உடனே இந்த கையெல்லாம் கட்டக்கூடாது, இதெல்லாம் கட்டக்கூடாது. நீங்கள் கட்டுறதுனால என்னன்னா இப்போ போய் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வரீங்க, பண்ணிட்டு வந்து ஒரு மாதத்துக்கெல்லாம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடம் பூரா அப்படியே அடிக்கிட்டே இருக்கும். ரெண்டாவது உங்களுக்கு வந்து டைம் வேஸ்ட்டு. நீங்கள் கவர் போட்டு கட்டுறதுனால உங்கள் உயிரை வந்து காப்பாற்ற முடியாது. இப்போ நீங்கள் இந்த இடத்துல கம்பல்சரி ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் கம்பல்சரி 10 நிமிஷம் டைம் வேஸ்ட் பண்ணீங்க. அடுத்தது வந்து கவர் எட்டணும், தேடணும், கட்டணும், இன்னொரு 10 நிமிஷம் டைம் வேஸ்ட் ஆகிடும் இல்லைங்களா. சரி, இங்கே நீங்கள் 10 நிமிஷம் போகிறதா போகலாம், டிஸ்டன்ஸ் கம்மி தான். அதுக்கு மேலே நீங்கள் போகும்போது ஏதாவது ஒரு டிராஃபிக் பிரச்சனை என்ன பண்ணுவீங்க, இதுக்கு நம்ம கடிச்ச சைக்கிளில் கிளம்பிட்டு மேலே போயிடலாம் சரிங்களா. அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவர் போட்டு கட்டுறதுனாலையா கத்தியதுனால நம்ம காப்பாற்ற முடியாது. நீங்கள் கவர் போட்டு கட்டுறதுனால போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வந்த பின்னாடி மாஸ்க் ஒரு முறை அழிக்கிட்டே இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு கடிச்சு பாய்ச்சல் ஏறி உயிர் போகிறது செகண்ட். முதல்ல என்ன பயம், என்னோட இதயம் வந்து நிறைய துடிக்கும். செகண்ட் பிளட் வந்து ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும். 3வது பிபி சுகர் அளவுக்கு ரைஸ் ஆகுது. 4வது உடம்புல ஃபாஸ்ட்டாக டேமேஜ் ஆகுது. இதுதான் நம்ம உயிர் போகிறது. அதனால் நம்ம கவர் போட்டு கட்டுறதுனாலையா கத்திய ரத்தம் எடுக்கிறதுனால இதெல்லாம் ஸ்டாப் ஆகுமா, எதுவுமே நிற்காது சரிங்களா. எந்த பாம்பு கடிச்சு இல்லை சரி, நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தெரிஞ்சால் சொல்லலாம், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பாம்பான்றது வந்து ஒரு 10 வகை பாம்பு இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் 10 வகை பாம்பு இருக்குது. இந்த 10 வகை பாம்புக்கு வந்து இப்போ நாய் எத்தனை வகை நாய் இருக்குது, ஜாதி நாய் இருக்குது, தெரு நாய் இருக்குது, அதில் ஒரு வகை இருக்குது. நாய் கடிச்சேஷன் போனீங்கன்னா எந்த நாய் கடிச்சு சொல்லுங்கள், ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா ஒரே இன்ஜெக்ஷன் தான். அதே மாதிரி 10 வகை பாம்பு ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன் ஒன்று தான் போடும். ஒவ்வொரு பாம்பு ஒரு இன்ஜெக்ஷன் இல்லை சரிங்களா. பவர்ஃபுல்லான பாம்பு வந்து தனி பாம்பு, சாறு பாம்பு, கொம்பேரி மக்கள், ஒரு 4 வகை பாம்பு பாய்சன் கிடையாது. நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா ஒரு 24 hour வெயிட் பண்ணலாம். இதில் நீங்கள் தனி பாம்பே கச்சாச்சு போனீங்கன்னா உங்களை தனியார் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா ஒரு 2 நாள் 3 நாள் ஐஸில் வைக்குவாங்க. நார்மல் வாலில் ஒரு நாள் 2 நாள் வைக்குவாங்க. நீங்கள் இப்போ வந்து ஒரு 6 மணிக்கு போகிறீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ நம்ம தூங்கிட்டு மேலே நம்ம எது தெரியலன்னு இறந்துருவோம். ஒரு 6 மணிக்கு போகிறோம், ஒரு 8 மணிக்குள்ளே நம்மளுக்கு எல்லாமே ரிசல்ட் தெரியும், ஒன்றும் பிரச்சனை, அது மேலே நீங்கள் தூங்கலாம். இப்போ நைட்டு ஒரு 9 மணிக்கு மேலே போகிறீங்க, பாம்பு கடிச்சாச்சுன்னும் போது ஒரு 11-12 மணி வேலை கொஞ்சம் தூங்காமல் இருந்தால் அது நம்மளுக்கு வேறு ஏதாவது உடம்புல வேறு ஏதாவது எஃபெக்ட் இருந்தால் நம்ம டாக்டருக்கு கூப்பிட்டு சொல்லலாம். அதுக்கு ஒரு 2 மணி நேரம் தூங்காமல் இருந்தால் நல்லது. நீங்கள் ஒரு 6 மணி 7 மணிக்கெல்லாம் போகிறீங்கன்னு ஒரு 10 மணிக்கு மேலே ஆச்சா நீங்கள் ஆட்டோமேட்டிக் தூங்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோ இப்போ நான் யூடியூப்ல போட்டுக்கலாமா? போடலாம், நானும் யூடியூப் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறேன். நான் வச்சிருக்கேன், அதனால கேட்குறேன்.
ஸ்னேக் போட்டீங்கன்னா வெங்கடேஷ். யூடியூப் சேனல் நானும் பண்ணிட்டு இருக்கிறேன். சரி நான் நான் போடுறேன். டெய்லி 2 பாம்பு 3 பாம்பு பிடிக்கிறது போட்டுட்டே தான் இருக்கிறேன். ஃபாலோ பண்ணதான் பண்ணுங்க. ஓகேண்ணா. அதே மாதிரி நான் இது சொன்னேன் இல்லைங்களா, அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி போடுங்க. பப்ளிக் வந்து என்ன பண்றாங்க, நிறைய வந்துட்டு பாம்பு கடிச்சாருன்னு எங்க டைம் வேஸ்ட் பண்ணி இப்போ ஒரு 3 நாள் முன்ன கூட ஒரு 8 வயசு குழந்தை அந்த ஆம்பூர் பக்கம் இறந்து போச்சு. காரணங்கள் டைமுக்கு போறதில்ல. போனீங்கன்னா ஒவ்வொரு ஜிஹெச்ல வச்சிருக்கிறாங்க. இப்போ பெங்களூரா அந்த ஜிஹெச்ல முன்ன வீட்லயே பேச்சிருக்கிறாங்க. அங்கே இன்ஜெக்ஷன் போட்டு ஒசூர் அனுப்புறாங்க. அதே மாதிரி சூளகிரியா ஜிஹெச்ல போடுறாங்க. இப்போ காமன் தொட்டியா ஜிஹெச்ல போடுறாங்க. அந்த மாதிரி வந்து ரெண்டாவது என்னன்னா பப்ளிக் என்னன்னா நம்மளுக்கு பாம்பு கடிச்சு பின்னாடி நம்ம அங்கங்கே போய் அலையிறோம் இல்லைங்களா. பாம்பு கடிக்காத முன்ன அந்த ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் இருக்கான்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். என்ன போது ஒரு 10 நிமிஷம் போய் சார் இந்த மாதிரி பாம்பு கடிச்சா ட்ரீட்மெண்ட் பண்ணேன் தெரிஞ்சு வச்சுக்கணும். என்ன இருக்கு அந்த மாதிரி வந்து பண்ணி வச்சுக்கணும். எல்லாம் வந்துட்டு கேர்லெஸ்ஸாக விடுறா. நானே வந்து ஒரு 15 வருஷம் முன்ன இந்த மாதிரி போய் அனிமல்ஸ்க்கு வந்து நான் ரெஸ்க்யூ பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீட்டை போய் நம்பர் கொடுத்தேன்னா அங்கே இருக்க லேடிஸ் எல்லாம் ஏதோ நம்மள ஒரு கேவலமாக பார்த்தாங்க. வயிற்றுக்கார மாதிரி எல்லா அனிமல்ஸ் வந்து அதுவும் குட்டி போடுது மேடம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு அடுத்த வருஷம் குட்டி போட அடுத்த வருஷம் இனப்பெருக்க கட்டாங்க. அடுத்த மாதம் 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 3 மாதம் வந்து எல்லா ஏரியாவில் குட்டி போடுது. சாப்பிட்டு இருக்காங்க போய் அதை சாப்பிட்டு இருக்கு. சரிங்களா. அதனால படிக்காட்டுக்கு அடியில் எதுவுமே தயவுசெய்து வேஸ்ட் வைக்காம பார்த்துங்க. அப்படியே தான் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கூட ஒரு பலகளை வச்சு கொஞ்சம் தூக்கி வச்சுங்க. படிக்காட்டுக்கு அடியில் நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் செக் பண்ணணும். ஏதோ வருதா போதான் செக் பண்ண யாரும் வந்து பார்க்கறதில்ல. சரிங்களா. அந்த மாதிரி எலித்தாக்குள்ள வந்தால் காம்பவுண்டுக்குள்ளே எலித்தாக்குள்ள வந்தால் இது வந்தால் தீரும். அந்த பக்கம் இருந்தால் கூட அந்த கேப்பில் இருக்கிறத ஏறி வரும். அது சாப்பாடு பைசா எடுக்கும். என்ன வேறு என்ன இருக்குது, பசிக்கு வேணும் இல்லைங்களா, தேடி வரோம், வேறு வழி இல்லை. ஸோ ஒரு பேர் ஸ்னேக் வெங்கடேஷ் அவர் 16 வருஷமாக இதை பண்ணிகிட்ருக்காருமா. அவருக்கு பாம்பு பிடிக்க லைசன்ஸ் இருக்காமா. நம்ம பாம்பு பிடிக்கிறதுக்கு ஆளுங்களை கூப்பிட்டோம்னா அவங்ககிட்ட லைசன்ஸ் இருக்கான்னு கண்டிப்பாக பார்த்துக்கணும். இல்லைன்னா அவங்கள பாம்பு கடிச்சா அவங்க மேலேயும் கேஸ் ஆகிடும், நம்ம மேலேயும் கேஸ் ஆகிடுமா, பார்த்துக்கோங்க.